சாமக்கோழி மறுபடியும் சாமத்தில சாரி கடைக்குள்ள வந்துட்டுது. சாமக்கோழி அது நான் வச்ச பேர் தான். எனக்கு அன்றைக்கு சாமத்திய வீட்டுக்கு போனேன். அப்ப கூட சுவிஸ்ல இருந்து வந்த எந்த ஃபாலோவர்ஸ் அவங்க கூட என்ன சாமக்கோழி சாமக்கோழி என்று சொல்லி என்ன பார்த்தாங்க, கதைச்சாங்க. சாமக்கோழி என்று தான் கூப்பிட்டாங்க. பட் சந்தோஷம். அது எனக்கு நான் வச்ச பேர் தானே சாமக்கோழி. அதனால ஓகே, நீங்க வைக்கல தானே, நான் தானே வச்சேன். நான் உங்கள சில பேர் கேட்குறீங்களே நான் இரவிரவா வேலை செய்யறேன்னு சொல்லி. இரவிரவா வேலை செய்யல, இரவில வேலை செய்யறேன், பகல்லையும் கொஞ்சம் செய்யறேன். ஏன்னு கேட்டீங்களா, அப்பத்தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. நான் என்ன பண்றது, பகல்ல அதை விட முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு கடமை இருக்குது. அந்த கடமைகள் எல்லாம் முடிச்சா பிறகு எனக்கு எப்ப ஃப்ரீயோ அப்பத்தான் நான் எந்த வேலை செய்ய வரலாம். அப்படி என்ன கடமை, அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு தானே பாக்குறீங்க. அம்மா வேலை உலகத்திலேயே முக்கியமான வேலை அம்மா வேலை. சும்மா அங்கேயோ இருந்த ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். கேட்காமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டோம். சோ கொண்டு வந்த நாங்கள் எங்கட கடமையில வடிவா செய்யத்தானே வேணும். கொண்டு வந்துட்டு ஏனோ தானோண்டு விடையலாதானே. சோ எங்கட கடமையில வடிவா செய்யணும். அதனால அம்மா கடமை தான் எனக்கு முக்கியம். அதுக்கு பிறகுதான் மிச்சம் எல்லாம். சோ அம்மா கடமைய முடிச்சிட்டு இதுவும் தேவை வேலை இருந்தா தான் அம்மா கடமைய பார்க்கலாம். இந்த உலகத்துல வாழ இயலாதுதானே, இல்லாட்டிக்கு வாழ இயலாதுதானே, அது இயற்கை தானே. சோ அம்மா கடமைய பார்த்துட்டு அம்மா எப்ப ஃப்ரீயோ அப்ப அம்மாட வேலைக்கு சாமத்துல சாரி கடைக்கு வந்துருவா. இதுதான் அந்த குட்டி. கணவருக்கு இந்த கேள்வி இருந்து கொண்டே இருந்தது, ஏன் இரவிரவா வேலை செய்யறது. அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டு போக மாட்டேதான் வந்தேன் நான். இப்ப புரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் ஏன் இரவில வேலை செய்யறேன் நான் என்று. புரிஞ்சு கொண்டதுக்கு நன்றி. உங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, புரியாமலே இருந்துட்டு போகட்டும், எனக்கு புரிஞ்சா சரி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.